வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீட் முறைகேடு விவகாரத்திற்கு பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என ராகுல் காந்தி வலியுறுத்தல். நாட்டின் கல்வி மற்றும் தேர்வு முறையை கரையான் அரிப்பது போல் பாஜக சிதைத்துள்ளதாகவும் சாடல். இரண்டாயிரத்தி 26-27 நிதியாண்டுக்கான தமிழக முழு பட்ஜெட் ஆகஸ்ட் 5ஆம் தேதியன்று தாக்கல் செய்யப்படுகிறது. தாவேக அரசின் முதல் பட்ஜெட் தாக்கல் குறித்து சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவிப்பு. 2026-2027 ஆண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கையினை 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் நாள் புதன்கிழமை அன்று பேரவைக்கு அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நாள் குறித்துள்ளார்கள். மேலும் அன்று காலை 10 மணிக்கு 2026-2027 ஆண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை பேரவைக்கு அளிக்கப்பெறும். தமிழக அரசின் 2026-27 ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட் ஆகஸ்ட் 6ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் என சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவிப்பு. பட்ஜெட் குறித்த கூட்டத்தொடர் முழு நேரலை ஒளிபரப்பப்படும் என்றும் சபாநாயகர் தகவல். அதற்கு அடுத்த நாள் வேளாண்மை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அலுவல் ஆய்வு குழு கூட்டம் நடைபெறும். அதில் எத்தனை நாட்கள் நடத்துவது என்பதை பற்றிய முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும். அதிமுகவின் அடுத்த கொறடா யார் என்பது குறித்து பேரவை கூடும்போது அறிவிக்கப்படும் என சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் தகவல். அதிமுக எம்எல்ஏக்கள் மீதான விசாரணை தொடர்ந்து நடந்து வருவதாகவும் பேச்சு. முறையான அறிவிப்பு பேரவை கூடுகிற போது வெளியிடப்படும். திமுக எம்எல்ஏ மார்கண்டேயன் கைதானதற்கு சபாநாயகரிடம் அனுமதி கேட்க தேவையில்லை என ஜே.சி.டி. பிரபாகர் விளக்கம். பேரவைக்குள் நடக்கும் நிகழ்வுகளுக்கு தன்னிடம் அனுமதி கேட்க வேண்டுமே தவிர பேரவைக்கு வெளியே நடக்கும் நிகழ்வுகளில் தலையிட முடியாது என விளக்கம். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் மார்கண்டேயன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிற செய்தி குறிப்பு எங்களுக்கு வந்திருக்கிறது. பேரவைத் தலைவரை கேட்டுவிட்டுத்தான் கைது செய்ய வேண்டும் என்கின்ற அந்த விதி இல்லை. பேரவைக்கு வெளியே நடக்கிற நிகழ்வுகளில் சட்டமன்ற பேரவைத் தலைவர் எப்படி ஈடுபடலாம் என்பதை முதலமைச்சர் விஜய் தலைமையில் மனிதவள மேலாண்மை துறை சார்பான ஆய்வுக் கூட்டம் தொடங்கியது. பட்ஜெட் கூட்டத்தொடரை முன்னிட்டு துறை வாரியான ஆலோசனை நடத்தி வரும் முதலமைச்சர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் முதலமைச்சர் விஜய் வெற்றி பெற்றதை எதிர்த்த தேர்தல் வழக்கு. முதலமைச்சர் விஜய், தேர்தல் அதிகாரி உள்ளிட்டோருக்கு புதிதாக நோட்டீஸ் அனுப்ப சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை என மத்திய அரசு விளக்கம். மாநிலங்களவையில் திமுக எம்பி வில்சன் எழுப்பிய எழுத்துப்பூர்வமான கேள்விக்கு மத்திய அரசு பதில். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு அரசு பணி வழங்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு. அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் கோரிய நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கை ஜூலை 27ஆம் தேதி ஒத்திவைத்து உத்தரவு. நடிப்பின் இமயமாக போற்றப்படும் மறைந்த நடிகர் சிவாஜி கணேசனுக்கு முதலமைச்சர் விஜய் தலைமையில் 100ஆண்டு விழா நடத்தப்படும். சென்னை அடையாறில் சிவாஜி கணேசனின் நினைவு நாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பின் அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு. ஐயாவினுடைய அந்த ஒரு 100ஆண்டு தமிழ்நாட்டில் ஒரு புன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு 100ஆண்டு. வரலாறு எப்படி அவர் பெருமை கொள்கிறதோ, திரையுலகம் எப்படி அவரினுடைய உழைப்பை, அவருடைய திறமையை எண்ணி பெருமை கொள்கிறதோ, அப்படி சரித்திரமே வியக்கும் வண்ணம்
மிக சிறப்பான ஒரு விழாவாக மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் நடத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பொள்ளாச்சி நீர்வளத்துறையில் வெளியிடப்பட்ட 22 டெண்டர்களை ரத்து செய்து நீர்வளத்துறை உத்தரவு. பொள்ளாச்சி பிரிவில் ஓபன் டெண்டராக இல்லாமல் லிமிடெட் டெண்டராக விடப்பட்டுள்ள நிலையில் சான்றிதழ் பெற நேரில் வர வேண்டும் என அறிவுறுத்தல். சென்னை தேனாம்பேட்டை மற்றும் திருவொற்றியூரில் அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனை. தேனாம்பேட்டையில் போக்குவரத்து துறை துணை ஆணையராக பணியாற்றி ஓய்வு பெற்ற தரணிதரன் என்பவரது வீட்டிலும், திருவொற்றியூரில் லாஜிஸ்டிக் நிறுவனம் ஒன்றிலும் ரைடு. பழனி கோயில் நில மோசடி வழக்கில் மலைக்கோயில் முன்னாள் இணை ஆணையர் மற்றும் முன்னாள் விஏஓவிடம் சிபிசிஐடி விசாரணை. பத்திரப்பதிவுத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள குழுவும் துறை ரீதியாக விசாரணை. முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறு கருத்து பேசி கைதான விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனுக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல். ஆகஸ்ட் 3ஆம் தேதியன்று மீண்டும் ஆஜர்படுத்த தூத்துக்குடி நீதிமன்ற மாஜிஸ்ட்ரேட் சுமதி உத்தரவு. பாமக பொதுக்குழு வரும் 29ஆம் தேதி கூடுவதாக அன்புமணி ராமதாஸ், வடிவேல் ராவணன் ஆகியோர் கூட்டாக அறிவிப்பு. அன்புமணியின் பதவிக்காலத்தை நீட்டிப்பது, கௌரவ தலைவர், செயல் தலைவர் உள்ளிட்ட பதவிகளை நீக்க முடிவு செய்துள்ளதாகவும் தகவல். நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் நள்ளிரவு நேரத்திலும் விடுமுறை நாளிலும் இயங்கி வந்த சார் பதிவாளர் அலுவலகம். சட்டவிரோதமாக நிலங்கள் பதிவு செய்யப்பட்டு பெரும் அளவில் லஞ்ச பணம் கைமாறுவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் மாலை முரசு தொலைக்காட்சி செய்தி எதிரொலி காரணமாக சார் பதிவாளர் பணியிட மாற்றம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அமராவதி அணையிலிருந்து ஆயக்கட்டு பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பு. வினாடிக்கு 300 கன அடி வீதம் மொத்தம் 2000 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் வழங்கப்படும் என அதிகாரிகள் தகவல். வரும் 26ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. (2023) முந்தைய வாகனங்களில் எத்தனால் கலப்பு பெட்ரோலால் 3 முதல் 5% வரை மைலேஜ் குறைய வாய்ப்புள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் சுரேஷ் கோபி தகவல். பெட்ரோலில் எத்தனால் கலக்கும் அளவை தற்போதைய 20% மேல் உயர்த்துவது குறித்து மத்திய அரசு இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை எனவும் விளக்கம். ஜப்பான் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட டென்ஹா என்ற டெங்கு தடுப்பூசிக்கு இந்தியாவில் ஒப்புதல். நாட்டின் முதல் டெங்கு தடுப்பூசிக்கு ஒப்புதல் வழங்கியது மருந்து தர கட்டுப்பாட்டு இயக்குநரகம்.